நேற்றைக்கு சவால் விடுறார். உள்ளாட்சி தேர்தல் வரப்போது ஒரு மாநகராட்சியாவது நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு பார்க்குறோங்கிறாரு. இன்றைக்கி அதிமுகவில் திமுக இருந்தாலும் வாங்க நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னா, ஒன்று தாவேக்காவை பலப்படுத்துறதுக்காகவா, இல்லை தாவேக்கா பலகீனமாக இருக்க அடுத்து இன்னொரு தேர்தல் சந்திக்கிறப்ப முழு வெற்றி கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்களாம். ஸோ தாவேக்கா பலவீனமாக இருக்கேன்னு ஏன் கூப்பிடணும்? அந்த கட்சிகள்லையும் நல்லது தான் செய்யணும், இல்லை அரசியல் மக்களுக்கான பணிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் அங்கேயும் இருந்திருப்பாங்க. அவர்களுக்கு இப்போ திமுகலேருந்து நம்ம போனால் சேர்த்துக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஹெசிடேஷன்னால் அவங்க தயங்கி நிற்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அண்ட் அது காதுபட நாங்கள் கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அவங்களுக்கு அந்த ஹெசிடேஷன்ஸ்லாம் தேவையில்லை, தயக்கம்லாம் தேவையில்லை, வரலாம் அப்படிங்கிற ஒரு சிக்னலை கொடுத்துருக்காங்களே தவிர இது எங்களுக்கு நாங்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கோம், நீங்கள் பலப்படுத்துங்க, அதுலேயும் திமுகலேருந்து பலப்படுத்துங்க அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் தாவேக்காக்கு நிச்சயமாக கிடையாதுங்கிறது உங்களுக்குமே தெரியும். அண்ட் இந்த சவாலை பொறுத்த வரைக்கும் எஸ், இட் இஸ் அ சவால், இட் இஸ் அ சேலஞ்ச், பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு தான் தாவேக்கா ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலுக்கான பணிகளை தொடங்கியாச்சு. இவங்க தோல்வி இன்னும் இன்ஸ்டாகிராம்னால, ஜென்ஸினால, அதுக்கப்புறம் சோஷியல் மீடியானால், சினிமா கவர்ச்சினால இவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும். இப்படி பேசிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய திமுக அவர்களுடைய தவறுகளை அவங்க உணராத வரைக்கும் அவர்களால் அடுத்த வெற்றியை நோக்கி போக முடியாது. தான் எங்கே நிற்கிறோன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்து எங்கே போகணுங்கிறது தெரியும். அது தெரியாமல் திமுகவால் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது. ஸோ இட் இஸ் அ சேலஞ்ச். அண்ட் எங்களுடைய எம்எல்ஏவை பல்லவி அவர்களை இவங்க அவமதித்த விதமும் அது ஒரு பெரிய பேசும் பொருளானது மட்டும் இல்லாமல் தாவேக்காவை சேர்ந்த ஒவ்வொரு உறுப்பினரையும் அது மனதார பாதிச்சிருக்கு. அண்ட் அதுக்காக இது ஒரு இமோஷனல் சேலஞ்ச். அண்ட் we will see them in the elections.